இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. இந்த கருக்குள்ள பட்டயமான தென்னும் மதுரமான திரு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் கிருபை பெற்றுக்கொள்ள நாம் அதிகாலை பொழுதில் ஜெபிக்க வேண்டும். கிருபையானது அதிகாலை பொழுதில் புதிதாக இருக்கிற என்று வேதம் சொல்கிறது. கிருபையானது தாழ்மையுள்ளவிடம் கிருபை இருக்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவனிடம் கிருபை பெருகும். ஆதலால் நாம் கிருபை கர்த்தரிடம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். இந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த கருக்குள்ள பட்டயமான திரு வசனம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறும் கிருபை பெற்றுக்கொள்ள எல்லோரும் கிருபையில் படி நடக்க கிருபை தங்கராஜா. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நித்திய வாழ்வுக்கு ஆண்டவரே உகந்தவர்களாக பாத்திரமாக தகப்பனே அதை சுந்தரிக்க எங்கள் கிருபை தங்கராஜா. ஆண்டவரே, உமக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தினந்தோறும் ஆண்டவரே வெற்றியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த வசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தகப்பனே ஆண்டவரே இந்த எல்லாருக்கும் கிருபை கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, அதிகாலை தேடும்போது கிருபை கிடைக்க வேண்டுமாப்பா. ஆண்டவரே, நம்முடைய பெருமானத்திற்படி நடக்கும்போது ஸ்தோத்திரப்படி எடுக்கும்போது தகப்பனை கிருபை கிடைக்க வேண்டுமாப்பா. சுத்திரங்கத்தாவே ஏசப்பா, எல்லா துதி கட மகிமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நம்ம ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.